ஸ்ரீ பைரவி ஜோதிடம் நாமக்கல்லிலிருந்து ஜோதிடர் விஜயா. என் தாய் தந்தைக்கும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியுடன் வணக்கம். இன்றைய பதிவு கன்னிராசி காரகம். ராசி அதிபதி புதனின் குணங்கள் காரகங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். கன்னிராசி காலபுருஷனுக்கு 6ஆம் பாவம். அதிபதி புதன் பகவான். பெண் ராசி, உபயராசி, ஜீவன் ராசி, நில தத்துவம் கொண்டது. கர்மம் ராசி, கதிர் அறிவாளுடன் பெண் குறியீடு. 2 கால் ராசி, கையில் அறிவாளுடன் நெற்கதிரும் இருக்கும். உழைக்கும் வர்க்கம், தேவைப்படும் பொழுது போராடும் குணம் இருக்கும். இளமையான தோற்றம் உடையவர்கள். ஆடை அணிகலன்கள் அலங்காரம் செய்து கொள்வதில் விருப்பம் உள்ளவர்கள். வயதானாலும் இளமையான தோற்றமுடையவர். அச்சம், அன்பு, இரக்க குணம் உள்ளவர்கள். நல்லது நடக்க வேண்டுமென்றால் தீயவற்றை அழிக்கவும் தயங்க மாட்டார்கள். விருந்தினர்களை வரவேற்று உபசரிப்பதில் விருப்பம் உள்ளவர்கள். தன் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்றால் அந்த காரியங்களை செய்ய மாட்டார்கள். கடன் வாங்க தயங்காதவர்கள். எதிரிகள் உண்டு. நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு. புதன் லக்கணத்திலிருந்து 6இல் தனித்து நின்றால் கடன் வாங்கக்கூடாது. வாங்கிய கடனை திருப்பி கட்ட முடியாது. சிரமம் அதிகம் இருக்கும். புதனின் நட்சத்திரங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. புதனின் கர்ம பதிவை பெற்ற நட்சத்திரங்கள் ரோகிணி, உத்திரம், பூராடம். கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள். ஹஸ்தம் 1, 2, 3 பாதங்கள். சித்திரை 1, 2 பாதங்கள் என 9 பாதங்கள் இருக்கும். கன்னி புதன் பெண் ராசி. கண்டவுடன் காதல் உணர்வுடையவர்கள். சிறந்த பேச்சாற்றல், எழுத்தாற்றல், படைப்பாற்றல், திறமை இருக்கும். மூளையை பயன்படுத்தி விளையாடுபவர்கள். புதன் அழிகிரகம். சுப கிரகங்களுடன் இணையும் பொழுது சுபராகவும் நல்ல காரக பலன்களையும், அசுபர் கிரகங்களுடன் இணையும் பொழுது தன் காரகத்திற்கு மாறான பலன்களையும் தருவார். தனித்து நின்றால் சுப பலன்களை அதிகம் தருவார். பெரியோர்களை மதிக்கும் குணம் உண்டு. சாந்த குணமுடையவர்கள். புதனின் ஆதிக்கம் பெற்றவர்கள். புலவர்கள், அறிஞர்கள், கதை, கவிதை, கட்டுரைகள் எழுதும் திறமைசாலிகள். கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். தாய்வழி உறவினர்களுடன், தாய்மாமா, மாமா உறவுகளில் அன்பும் அக்கறையும் அதிகம். புதன் கேட்டால் மாமா வழி உறவுகளால் பிரச்சனைகள் அதிகமாகும். விலகி இருப்பது நல்லது. அடிக்கடி சுற்றுலா செல்பவர்கள். நடனம், நாட்டியம், சூதாட்டம் ஆர்வம் அதிகம் இருக்கும். குழந்தைகளிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள். புதன் மீனத்தில் உத்திரட்டாதியில் நீச்சமடைவார். பசுவிற்கு அகத்திக்கீரை தானம் செய்யலாம். பாசி பருப்பு லட்டு, பாயாசம் தானமாக தரலாம். பச்சை பயிறு தானியத்தை தானமாக தரலாம். படிக்கும் குழந்தைகளுக்கு கல்விக்குரிய பொருட்களை தானம் தரலாம். அவரவர் படித்த பள்ளிகளுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை தானம் தரலாம். கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திரன் நின்றால் இனிமையான பேச்சு, செயல், திறமை உடையவர்கள். தலைமை பண்பு இருக்கும். நிலையான முடிவுடன் செயல்படுவார்கள். சந்தர்ப்பவாதிகள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் சந்திரன் நின்றால் புத்திசாலிகள். தன்னையும் தன்னை சுற்றியும் சுத்தமாக வைத்திருப்பார்கள். அடுத்தவர்களுக்கு உதவும் குணமுடையவர்கள். மற்றவர்களின் குறைகளை நிவர்த்தி செய்பவர்கள். தனிமையாக இருப்பதை விரும்புவார்கள். வேகமாக செயல்படக்கூடியவர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் நின்றால் கலைகளில் ஆர்வம், திறமை உடையவர்கள். எதிர்ப்பாளோரிடம் விருப்பம் அதிகம் இருக்கும். கட்டிடம் கட்டுவதில், வடிவமைப்பதில் திறமைசாலிகள். எழுத்தாற்றல், படைப்பாற்றல் திறமை இருக்கும். கணித மேதைகள். புதன் கர்ம பதிவை பெற்ற நட்சத்திரங்கள் ரோகிணி, உத்திரம், பூராடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் லக்கண புள்ளி நின்றால்
கலைகளில் ஆர்வம் வெற்றி பெறுவார்கள். நல்ல புத்தி குணம் உள்ளவர்கள். புகழ் பெருமை பொறுமை உடையவர்கள். பாடல் எழுதுவது பாடுவதில் விருப்பமுள்ளவர்கள். வியாபார நோக்கம் தந்திரமுள்ளவர்கள். சுலபமாய் பணம் சம்பாதிப்பார்கள். தந்திரசாலிகள். மற்றவர்களை கேலி செய்து பேசுவதால் பிரச்சனைகளை சந்திப்பார்கள். புதன் கெட்டால் காளியிடம் மனை வாங்குவதில் விற்பதில் பிரச்சனை இருக்கும். வங்கி செக்புக் கையாளுவதில் சிரமம் பிரச்சனை இருக்கும். தவணை முறை வியாபாரம் செய்யக்கூடாது. தாய்மாமா மாமா உறவு முறையில் மாமன் மகள் மாமன் மகன் உறவுகளில் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தால் சூழ்நிலை கைதி போல் வாழ்வார்கள். இதனால் பிரச்சனைகள் அதிகமாகும். உறவுகளில் கருத்து வேறுபாடு கருத்து மோதல் உருவாகும். கூட்டு தொழில் செய்யக்கூடாது. செல்போன் பேச்சால் பிரச்சனைகள் வரும். காதலில் பிரச்சனை. பெண்களால் பிரச்சனை உண்டு. புதிய விஷயங்களை ஆராய்ந்து கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சி குணமுள்ளவர்கள். நர்ஸ் ஜோதிடர் கணக்கர் அச்சகம் ஸ்டேஷனரி ஸ்டோர் கிளார்க் போன்ற வேலைகள் செய்யலாம். தோல் நோய் வரும். நரம்பு பிரச்சனைகள் உருவாகும். தொல்லை தரும். மருத்துவ செலவுகள் அதிகமாகும். நார் சத்துள்ள காய்கறிகள் பச்சை பயிறு உண்ணலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். கன்னிராசி காரகம். மலட்டு ராசி பெண் ராசி உபயராசி கல்வி கூடங்கள் புத்தகம் புத்தக அலமாரி நூல் நிலையம் நகரம் மக்கள் கூடும் இடம் ஆசான் சந்தேக பேர்வழி ஊர் விட்டு ஊர் செல்லுதல் அடிவயிறு முதுகு தண்டுவடம் கல்வி சாலை வெளியூர் பாடசாலை வேதசாலை மருத்துவம் வியாபாரம் நிபுணர்கள் கூடுமிடம் அதிபுத்திசாலி ரியல் எஸ்டேட் மருந்துகள் வைக்கும் இடம் மேஜைகள் இரட்டைத்தன்மை எளிதில் குழந்தை பிறக்காத தன்மை வெளியூர் வெளி மாநிலம் வெளி வியாபாரம் விசாரணை நடக்கும் இடம் வியாபார ஸ்தலம் கல்வி நிறுவனங்கள் கேளிக்கை உல்லாச விடுதிகள் சூதாடும் இடம் மூளையை பயன்படுத்தி விளையாடும் இடம் செஸ் கேரம்போர்ட் பூந்தோட்டம் காதலர்கள் சந்திக்கும் இடம் விவசாய நிலம் காளிமனை அக்கவுண்டன்ட் ஆடிட்டர் ஆசிரியர் எழுத்தாளர் முகவர் மளிகை கடை சில்லறை வியாபாரம் ரீசார்ஜ் கடை செல்போன் கடை இவை கன்னிராசியின் காரகமாகும். கன்னி லக்கணம் காலபுருஷனுக்கு 6ஆம் பாவம். உங்கள் லக்கணத்திற்கு 6ஆம் பாவம் காரகங்களையும் தெரிந்து கொள்வோம். நோய் எதிரி கடன் மனநோய் களைப்பு தாய்மாமன் மாமனாரின் சொத்து தாய்வழி உறவுகள் வயிற்று வலி வயிற்று நோய் காம நோய் நேரம் தவறி சாப்பிடுதல் அடிக்கடி கண்ணில் பிரச்சனை சிறுகுடல் குடல்வால் பெருங்குடலின் மத்திய பகுதி சிறுநீரகம் சிறுநீர் மேல்குழாய் கபம் தழும்பு வெப்பம் காயம் வீக்கம் மர்ம உறுப்பு காயம் தாய்மாமன் போட்டி போர் வெற்றி தோல்வி கடன் கஞ்சத்தனம் உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடு பங்காளி உறவினால் ஏற்படும் அச்சம் தொல்லை சண்டை கலகம் வம்பு வழக்கு கேஸ் கோர்ட் அபராதம் சிறை தண்டனை சிறைச்சாலை கண்டனம் விஷம் ஆபத்து ஜலகண்டம் விஷ ஜந்துக்களால் கண்டம் கூட்டாளிகளால் நஷ்டம் வேலையாட்கள் பகை தந்தையின் தொழில் பெண்களால் களங்கம் கெட்ட பெயர் கெட்ட காரியம் பாவ செயல்கள் தடை இழப்பு திருட்டு இடையூறு பண நஷ்டம் பொருள் நஷ்டம் பிச்சை எடுப்பது வீட்டு வாடகை குடித்தனக்காரர்கள் கால்நடைகள் நாலுகால் விலங்குகளால் ஆபத்து கெட்ட காரியம் எடை போடும் மெஷின் வழக்கறிஞர் பொருள் பதப்படுத்தும் இடம் வைத்திய மூலிகைகள் உணவு விடுதி தங்கும் விடுதி உத்தியோகம் அரசு வேலை நகைச்சுவையாக பேசும் குணம் தன்னை அலங்கரித்து அழகுபடுத்தி கொள்வதில் ஆர்வம் ஆடம்பர பொருள் மீது ஆர்வம் அதிகம் இருக்கும். புதிதாய் கற்றுக்கொள்ளும் விருப்பம் இருக்கும். மருத்துவ கல்வி செவிலியர் கல்வி
பெண்கள் விடுதி, கன்னி பெண்கள் கூடும் இடம், ஆற்றங்கரை, குளத்தங்கரை, மாதர் சங்கம் கன்னிராசி காரகங்களாகும். நன்றி. வாழ்க வளமுடன்.